பெர்முடா ட்ரையாங்கிள் இல்லனா சாத்தானின் முக்கோணம். இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மர்மமா காணாம போற கப்பல்கள், விமானங்கள், அப்படிதானே? சரி, பல வருஷமா நீடிக்கிற இந்த மர்மத்துக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த முழு மர்மமும் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? எல்லாம் ஒரே ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த உலகளாவிய கட்டுக்கதைக்கு விதை போட்டது. அன்னைக்கு ஒரு தெளிவான வானிலை. அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த 5 குண்டுவீச்சு விமானங்கள் ஒரு சாதாரண பயிற்சி பயணத்துக்காக புளோரிடாவிலிருந்து கிளம்புது. ஃபிளைட் 19 அதுக்கு பேரு. ஆனா போன விமானங்கள் திரும்பி வரவே இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. மத்தியம் 2 மணிக்கு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே விமானத்தோட 2 காம்பஸுமே வேலை செய்யலன்னு லீடர் சொல்றாரு. எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம தப்பான திசையில போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா இரவு 7 மணிக்கு அவங்க கிட்ட இருந்து கடைசி மெசேஜ் வருது. பாருங்க, சின்ன சின்ன தவறுகள் ஒன்னு சேர்ந்து எவ்வளோ பெரிய குழப்பத்தையும் பேரழிவையும் உண்டாக்கியிருக்குன்னு. இந்த ஒரு வாக்கியம் போதும் அவங்க எந்த அளவுக்கு குழப்பத்துல இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்க. அவங்களுக்கு திசையே தெரியல. முதல்ல வழிய தவற விட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா காணாமலே போயிட்டாங்க. அட, கதை இதோட முடியல. அதுக்கு மேலேயே ஒரு சோகம் நடந்தது. காணாம போன பிளைட் 19 தேடுறதுக்காக ஒரு மீட்பு விமானத்தை அனுப்புறாங்க. அதுல மொத்தம் 13 பேர் இருந்தாங்க. என்னாச்சு தெரியுமா? அதே ராத்திரி அந்த மீட்பு விமானமும் எந்த ஒரு தடையும் இல்லாம காணாம போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு துயரமான சம்பவம் எப்படி உலகம் முழுக்க பேசுற ஒரு பெரிய புதிரா மாறுச்சு. வாங்க பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளாவே இந்த பகுதியில நிறைய விசித்திரமான சம்பவங்கள் நடந்ததா பதிவுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தனித்தனியான கதைகளா தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சது எது? எப்படி இதுக்கு முக்கோணம்னு பேர் வந்தது? உண்மை என்னன்னா, இந்த பெர்முடா முக்கோணம்ன்ற யோசனையே ரொம்ப புதுசுதான். 1964ல வின்சென்ட் கேடிஸ்னு ஒரு எழுத்தாளர் ஆர்கோசிங்கிற ஒரு பத்திரிகைக்காக எழுதின கட்டுரையில தான் முதலா இந்த பேரை உருவாக்குனார். இந்த பிளைட் 19 சம்பவத்துக்கு பிறகு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி பழைய கதைகளை எல்லாம் தேடி எடுத்தாங்க. அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த முக்கோண பகுதிக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த எலன் ஆஸ்டின் கதை பெரும்பாலும் ஒரு கட்டுக்கதையா இருக்கவே வாய்ப்பு அதிகம். இந்த முக்கோண கதை பரவ ஆரம்பிச்சதும் இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்னு கண்டுபிடிக்க மக்கள் ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சாங்க. எதிர்பார்த்தபடியே முதல்ல வந்த விளக்கங்கள் எல்லாம் ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. ஏலியன்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்க, பெரிய கடல் ராட்சசர்கள் இருக்கு, இந்த மாதிரி கதைகள் மக்களின் கற்பனையை கிளறிவிட்டது. நாம ஏன் இந்த மாதிரி கதைகளை ரொம்ப விரும்புறோம்? ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இல்லாத ஒரு மர்மத்தையும் சுவாரஸ்யத்தையும் இது போன்ற கதைகள் நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி கற்பனையான விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா சுவாரஸ்யமான புனைக்கதைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, கொஞ்சம் அறிவியல் பூர்வமான விளக்கங்களையும் பார்க்கலாம். சில பேர் காந்த புலன்ல ஏற்படுற மாற்றம்னு சொல்றாங்க. அது பழைய காலத்து திசை காட்டிகளை பாதிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நவீன கருவிகளை ஒன்னும் செய்யாது. இன்னும் சிலர் கடலுக்கு அடியில இருந்து மீத்தேன் வாயு திடீர்னு வெளியாகி கப்பல்களை மூழ்கடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்துறதுக்கான நேரடி ஆதாரம் எதுவுமே இல்ல. அப்போ ஏலியன்ஸும் இல்ல, கேஸ் குமிழ்களும் இல்லன்னா எதுதான் உண்மையான விளக்கமா இருக்க முடியும்? ஒருவேளை பதில் வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. உளவியல்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பேடர் மைன் ஹாஃப் விளைவு. இதுதான் பெர்முடா முக்கோணத்தோட மொத்த மர்மத்தையும் புரிஞ்சுக்க நமக்கு உதவுது. இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல அதே மாடல் காரை அடிக்கடி பாப்பீங்க. என்னடா இது, ஊர்ல எல்லாரும் இதே காரை வாங்கிட்டாங்களான்னு தோணும். ஆனா உண்மை அது இல்ல. அந்த கார்கள் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போதான் உங்க கவனம் அது மேல திரும்புது. பெர்முடா முக்கோணத்துக்கும் இதேதான் நடந்தது. ஒருத்தர் அதுக்கு ஒரு பேர் வச்சதும் நாம அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு விபத்தையும் ரொம்ப பெருசா கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அமெரிக்க அரசோட அறிவியல் நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா, மத்த கடல் பகுதிகளை விட இங்க அசாதாரணமா எதுவும் நடக்கலன்னு தான் சொல்லுது. சொல்லப்போனா அமெரிக்க கடலோர காவல் பட பெர்முடா முக்கோணம்னு ஒரு இடத்தையே அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கல. அந்த பகுதியில போக்குவரத்து ரொம்ப அதிகம், அடிக்கடி புயலும் வரும். அதனால விபத்துகள் நடக்கிறது இயல்புதான்னு அவங்க சொல்றாங்க. இந்த தரவுகளை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உலகத்திலேயே கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப ஆபத்தான இடங்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல முதல் 10 இடத்துல பெர்முடா முக்கோணத்தோட பேர் கூட இல்ல. தென் சீன கடல் மாதிரி இடங்கள் தான் அதை விட ரொம்ப ஆபத்தானவையா இருக்கு. அப்போ பெர்முடா முக்கோணங்கிறது வெறும் வரைபடத்துல இருக்கிற ஒரு இடம் மட்டும்தானா? இல்ல, அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு இடம். நாம எப்படி இல்லாத இடத்துல ஒரு வடிவத்தையும் மர்மத்தையும் உருவாக்குறோங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இந்த உலகத்துல இல்லாம நாம பார்க்கிற விதத்தினால மட்டுமே மர்மமா இருக்கிற வேற விஷயங்கள் என்னென்ன? யோசிச்சு பாருங்க.